பணியில் ஈடுபடும் பொழுது மனம் திருப்தியுற்றிருக்கிறது. இருப்பினும் ஜபம், தியானம், பிரார்த்தனை முதலியவை மிகவும் அவசியமானவை. காலையில் ஒருமுறை, மாலையில் ஒருமுறை என்று ஒரு நாளுக்கு 2 முறைகளாவது இறை வழிபாடு செய்தல் வேண்டும். அது கப்பலில் உள்ள சுக்கானை போன்று செயல்படுகிறது. மாலை நேரத்தில் தியானத்தில் அமரும் பொழுது அன்று நாள் முழுவதும் செய்த நல்ல அல்லது தீய செயல்களை நினைவிற்கு கொண்டுவரும் வாய்ப்பு கிடைக்கிறது. அன்றுள்ள மனநிலையை முதல் நாள் இருந்த மனநிலையுடன் ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும். செயலுடன் கூட காலையும் மாலையும் நீ தியானம் செய்யவில்லை எனில் எவ்வாறு உன் மனநிலையை அறிவாய்? மனமே அனைத்திற்கும் மூல காரணம். தூய்மை, தூய்மையின்மை இவற்றை உணரச் செய்வது மனமே. தன் மனதில் குறைகள் உடைய ஒருவன் மட்டுமே மற்றவர்களின் குறைகளை காண முடியும். ஒருவனுடைய குறைகளை நீ கணக்கிடுவதால் அவனுக்கு ஏதாவது நடக்கப் போகிறதா? அது உனக்குத்தான் தீங்கு விளைவிக்கிறது. உன் மனத்தில் தீங்கு உள்ளது. அதனால்தான் உன்னால் அமைதியை பெற முடியவில்லை. சீடர் ஒருவர் அன்னைக்கு எழுதியிருந்தார், மனத்தின் பரபரப்பை அடக்கி ஒருமுகப்படுத்த என்னால் இயலவில்லை. இதை கேட்ட அன்னை கூறியதாவது, ஒரு நாளைக்கு 15,000 அல்லது 20,000 முறை நாமஜபம் செய்தால்தான் மன அமைதியும் ஒருமைப்பாடும் கிட்டும். இவ்வாறு நிகழ்ந்திருப்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். முதலில் அவன் அவ்வாறு நாமஜபம் செய்யட்டும். பலன் கிடைக்கவில்லை என்றால் அதன் பின் பேசட்டும். இறைவனின் சிந்தனையை மனத்தில் இருத்தி நாமஜபம் செய்ய வேண்டும். ஆனால் அவ்வாறு ஒருவரும் செய்வதில்லை. ஏன் ஒன்றும் கிட்டவில்லை என்று மட்டும் குறை கூறுகின்றனர். தியானம் செய்ய முடியவில்லை என்றால் ஜபம் செய். ஜபத்தின் வாயிலாகவும் அனுபூதியடையலாம். தியானம் செய்யும் மனநிலை வருமானால் நல்லது. இல்லையெனில் கட்டாயப்படுத்திக் கொண்டு தியானம் செய்யாதே. இறைவனின் திருநாமம் ஆலவிதைக்கு ஒப்பானது. காலப்போக்கில் அதிலிருந்து தெய்வீக மனநிலை, பக்தி, அன்பு, ஆன்மீக நிறைவு அனைத்தும் உண்டாகின்றன. பக்தர் கேட்டார், அம்மா, ஆன்மீக வாழ்வின் ரகசியம் என்ன? அன்னை மாடத்திலுள்ள சிறிய கடிகாரத்தைக் காட்டிக் கூறினார். அந்த கடிகாரம் டிக் டிக் என்று தொடர்ந்து ஒலிப்பது போன்று இறைவனின் திருநாமத்தை இடைவிடாமல் ஜபித்து வா. அது உனக்கு அனைத்தையும் நல்கும். அதற்கு மேல் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. தன் செயலுக்குரிய பலனை ஒருவர் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதன் வாயிலாக அதனுடைய வேகத்தை சிறிது குறைக்கலாம். பனையளவு உனக்கு காயம் ஏற்பட வேண்டும் என்று விதியிருந்தால் இறைவனை நினைப்பதன் வாயிலாக தினையளவு காயம் ஏற்படும். ஆனால் காயம் ஏற்பட்டே தீரும். தவம், ஜபம் இவற்றின் மூலமாக வினைப்பயன் பெரிய அளவிற்கு குறைக்கப்படும். பரபரப்புடன் இருப்பது மனத்தின் இயல்பு. அதனால் ஆரம்ப வேளையில் மனத்தை அமைதிப்படுத்துவதற்கு சிறிது பிராணாயாமம் பழகலாம். அதன்பின் தியானம் செய்யலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக பிராணாயாமம் செய்யக்கூடாது. அது மூளையை கொதிப்படையச் செய்கிறது. இறைக்காட்சி, தியானம் இவற்றை பற்றி நீ பேசலாம். ஆனால் மனம்தான் முக்கியமானது என்பதை நினைவில் கொள். ஒருவன் ஒழுங்காக தியானம் செய்து வருவானானால் அவன் தன் இதயத்தில் இறைவனை தெளிவாக காண்பான். இறைவனுடைய குரலை கேட்பான். அவனுடைய மனத்தில் ஓர் எண்ணம் எழுந்தால் உடனேயே அது நிறைவேறிவிடும். அவன் அமைதியே உருவெடுத்தவனாகிவிடுவான்.